ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். PM கிஷான் 22வது தவணை விவசாயி ஐடி இல்லை என்றால் ரூபாய் 2000 முடக்கப்படுமா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கும் முக்கிய மத்திய அரசு திட்டங்களில் ஒன்றான பிரதம மந்திரி கிஷான் சமான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 6000 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இதுவரை 21 தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 22வது தவணை குறித்து முக்கிய அப்டேட்கள் வெளியாகி உள்ளன. தகுதியான பயனாளர்களுக்கு மட்டுமே நிதி சென்றடைய பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. முதலில் EKYC கட்டாயமாக்கப்பட்டது. தற்போது விவசாய ஐடி உருவாக்கமும் முக்கிய நிபந்தனையாக மாறியுள்ளது. மத்திய அரசின் புதிய அக்ரி ஸ்டாக் முயற்சியின் கீழ் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் வழங்கப்பட உள்ளது. இந்த ஐடி இல்லையெனில் அடுத்த தவணை தொகை தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. விவசாய ஐடி என்பது ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை போன்றது. இதில் நில விவரங்கள், பயிர் தகவல்கள், கால்நடை வளர்ப்பு மற்றும் வருமானம் போன்ற விவரங்கள் இணைக்கப்படும். இதன் மூலம் உரம், விதை மானியம், பயிர் காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் நேரடியாக மற்றும் துல்லியமாக விவசாயிகளுக்கு சென்றடையும். மேலும் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறை எளிமையாகும். விவசாய ஐடி உருவாக்க ஆதார் அட்டை, நில ஆவணங்கள், வங்கி பாஸ்புக் மற்றும் புகைப்படம் போன்ற ஆவணங்கள் தேவையாகும். இதற்காக பல இடங்களில் சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. PM கிஷான் திட்டத்தின் 22வது தவணை பிப்ரவரி இறுதி வாரம் அல்லது மார்ச் 2026இல் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எனவே தகுதியான விவசாயிகள் EKYC மற்றும் ஃபார்மர் ஐடி செயல்முறைகளை விரைவாக முடித்து வைப்பது அவசியமாகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த இந்த PM கிஷான் திட்டம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 22வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் ஆனால் விவசாய ஐடி, EKYC எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்ததுன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு 22வது தவணை கிடைக்கும். விவசாயிகளுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.